மறந்துவிட்ட பழைய அமுது இத்தனை நன்மைகளா? பெஸ்ட் மார்னிங் ஃபுட்ஸ் எம்டி ஸ்டமக் ஃபுட்ஸ். சுட்டெரிக்கும் வெயில் நமது அண்மை நாடுகளான சிங்கப்பூர், மலேசியாவில் நிலவுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. இது அடுத்து நமது நாட்டிலும் இத்தகைய வெப்ப அலைகள் பரவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது இங்கு வெயில் காலம் தகிக்க ஆரம்பித்துவிட்டது. இதுவே நம்மால் தாங்க முடியவில்லை. குளிர்பானங்கள், இளநீர் போன்றவைகளின் வியாபாரம் சக்கை போடு போட தொடங்கிவிட்டது. நமக்கோ சூடாகி போகும் உடலை இயற்கையாக கொஞ்சம் குளிர்வித்துக் கொண்டட்டல் நல்லது என்றுதான் தோன்றுகிறது. அதற்கான வழிகளை தேடுகிறோம். நாம் அனைவரும் தினசரி காலையில் தூங்கி எழுந்ததும் சூடாகி போன உடலை குளிர்விக்க சிறிது தண்ணீர் முதலில் வெறும் வயிற்றில் குடிப்பது வழக்கம்தான். அடுத்து நமக்கு வரும் குழப்பம், இந்த காலத்திற்கு ஏற்ற காலை உணவு எது என்பதே. ஏனெனில் மிக நீண்ட நேரத்திற்கு முன் முடித்த முந்தைய இரவில் முடித்து உண்ணுதலை மீண்டும் ஆரம்பிப்பதை பிரேக்பாஸ்ட் என்கின்றனர். ஆனால் அதற்கு முன் முதலில் வெறும் வயிற்றில் என்ன எடுப்பது என்பதில் பலருக்கும் சற்று குழப்பம் உண்டு. அனைவரும் முதல் பானமாக வீட்டில் கிடைக்கும் மிகவும் சூடான காபி, டீயில் வேறு வழி இல்லாது திருப்தி அடைகிறோம். ஆனால் எது சிறந்தது அறிந்து கொள்வதில் ஆர்வம் உண்டுதானே. இப்போது காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் என்ன குடிப்பது, என்ன சாப்பிடுவது என்பதை அறிவியல் நோக்கில் கிடைக்கும் செய்திகளைக் கொண்டு ஆராய இருக்கிறோம். இந்த காணொளியில் வெறும் வயிற்றில் குடிக்கச் சிறந்த 2 இயற்கை பானங்களையும் காலை சிற்றுண்டிகளுக்கு சிறந்தவற்றை இப்போது ஆராய இருக்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கு தெரிந்ததுதானே என்று நினைக்காதீர்கள். பழசெல்லாம் நினைவுபடுத்திக் கொள்ள முழுசா பாருங்கள். புதிய செய்திகள் நிறைய உண்டு. உங்கள் உடல் நலத்திற்காக சிறிது நேரம் செலவழித்து ஸ்கிப் செய்யாமல் வீடியோவை முழுக்க பாருங்க. நம்ம உடல் நலத்திற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. வாங்க வீடியோவுக்குள் போகலாம். பழைய சோறு. இது தமிழர்களின் பாரம்பரிய உணவு. கஞ்சி உணவு, அரிசிச்சோறும் தண்ணியும் கலந்த ஒரு கலவை. பழைய சோறில் உள்ள நீரை மட்டும் காலையில் வெறும் வயிற்றில் முதலில் பலரும் அந்த காலத்தில் அருந்துவார்கள். இதை நீராகாரம் என்பார்கள். பழைய கஞ்சியை நீராகாரம், பழங்கஞ்சி, பழந்தண்ணி, புளிச்ச கஞ்சி, பழஞ்சோறு, பழையது, கஞ்சி தண்ணி என்பார்கள். இது வெறும் வயிற்றில் முதலில் எடுக்க மிகச்சிறந்த பானம். அது இந்த காலத்தில் மிகவும் தேவைப்படும் பானம். இந்த பழையது எனும் பழைய அமுதில் புரதம், இரும்புச்சத்து மற்றும் உணவு நார்ச்சத்து நிறைந்துள்ளது. மேலும் 14% இரும்புச்சத்து, 2% வைட்டமின் சி மற்றும் 3% கால்சியம் உள்ளது. இது பொட்டாசியம், சோடியம், குளோரைடு மற்றும் செலினியம் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது. மெக்னீசியம் அதிகம் உள்ளது. இதில் ஏற்படும் நொதித்தல் கிரியை துத்தநாகம், கால்சியம், மெக்னீசியம், இரும்பு மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சில ஊட்டச்சத்துக்களின் அளவை அதிகரிக்கிறது. இவ்வாறு அமெரிக்கன் நியூட்ரிஷன் அசோசியேஷன் தெரிவிக்கிறது. சத்துக்கள் நிறைந்த, தாது உப்புகள் நிறைந்த பழைய சோற்றுக்கு சம்பா அரிசி ஏற்றது. அதிலும் கைக்குத்தல் அரிசி மிகவும் சிறப்பு. முதல் நாள் வடித்த சோற்றில் நீர் ஊற்றி வைத்து மறுநாள் உண்ணக்கூடியதே பழைய சோறு. அதையும் மண் சட்டிகளில் வைத்து சாப்பிடுவது மிகவும் சிறப்பு. கோடை காலத்தில் கண் நோய்கள், அம்மை, மஞ்சள் காமாலை மற்றும் பல நோய்கள் பாதிக்காமல் இருக்க பழைய சோறு சாப்பிட்டு வருவது மிகவும் நல்லது. நோய்கள் வரும் முன் காக்க சிறந்த உணவு. முதல் நாள் சமைத்த உணவில் நீர் ஊற்றி மறுநாள் சாப்பிடும் இந்த பழைய சோற்றுடன் சின்ன வெங்காயம் சேரும்போது நோய் எதிர்ப்பு சக்தியை அள்ளிக் கொடுக்கும். பழைய சோற்றை சாப்பிட்டு வந்தால் எந்தவித காய்ச்சல்களும் நம்மை நெருங்காது. நொதிக்க வைக்கப்பட்ட பழைய சாதமும் அதன் நீரும் நம்முடைய தலைமுடி மற்றும் சரும ஆரோக்கியத்தையும் அழகையும் மேம்படுத்தும். பழைய சோறு சாப்பிட்டால் உடல் சோம்பேறித்தனம் ஆகும், எடை கூடும் என பல கதைகள் சிலர் சொல்லுவதுண்டு. உண்மையில் பழைய சோறும் புளிச்ச தண்ணீரும் எவ்வளவு ஆரோக்கியம் நிறைந்தது என்பதை இந்த வீடியோ முழுவதும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்க.
மீந்து போன சாதத்தை தண்ணீரில் ஊற்றி வைக்கும் போது லாக்டோபாசிலஸ் என்ற பாக்டீரியா உற்பத்தி ஆகி நொதித்தல் செய்முறை நடந்து புரோபயாட்டிக் உணவாக மாறுவதுதான் பழைய சாதம். பாலை உரைக்குற்றி தயிர், மோர் ஆக்கி எடுத்துக்கொள்வது போல இயற்கையாக கிடைக்கக்கூடிய புரோபயாட்டிக் உணவுகளில் பழைய சோறும் ஒன்றாகும். காலையில் பழைய சோறு சாப்பிடுவதால் உங்கள் குடல் குளிர்ச்சியடையும். வயிறு சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் பழைய சோறு சாப்பிடுவது மிகவும் நல்லது. இதில் வைட்டமின் கே, வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் போன்ற ஊட்டச்சத்துகள் நிறைந்துள்ளன. சாதா சாதத்தை விட பழைய சாதத்தில் உள்ள சத்துக்களை நமது உடல் எளிதில் உறிஞ்சுகிறது. பொட்டாசியம் போன்ற தாதுக்களும் இதில் அதிகம் உள்ளன. மோர் மற்றும் தயிர் புரோபயாட்டிக் உணவாக உள்ள நிலையில் இவற்றுடன் பழைய சோற்றை சேர்த்து சாப்பிடும் போது அது சூப்பர் புரோபயாட்டிக் உணவாக மாறுகிறது. இப்போது படித்த மக்கள் புரோபயாட்டிக் உணவுகளை நாடி அலைகிறார்கள். நமது வீட்டில் கிடைக்கும் எளிய புரோபயாட்டிக் உணவான பழையது எனும் பழையமுது அவர்களை கவர்வதில்லை. ஆனால் அமெரிக்காவில் இந்த பழைய சோறு 5 நட்சத்திர உணவு விடுதிகளில் மிகச்சிறந்த காலை உணவு என்று இது தரப்படுகிறது. IBD எனும் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் எனும் குடல் நோயின் தீவிரத்தில் இருந்து வெளிவர இதில் இருக்கும் புரோபயாட்டிக் உதவுகிறது. இப்போது தவறான உணவு பழக்க வழக்கால் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இந்த நோய் தீவிரமடைந்து வருவதாக ஆய்வறிக்கைகள் கூறுகின்றன. பழைய சாதம் மற்றும் அதை ஊற வைத்து நீராகாரத்தில் புளிச்ச தண்ணீர் இருந்து வழக்கமாக நாம் எடுத்துக்கொள்ளும் அரிசி உணவுகளை விட அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களை பெற முடியும். பழைய சாதம் ஊற வைத்த தண்ணீர் சாதாரண தண்ணீரை காட்டிலும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது. வேக வைத்த சாதத்தை குறைந்தது 12 மணி நேரம் கொதிக்க வைக்கும் போது வழக்கமாக சாதத்தில் கிடைக்கும் இரும்புச்சத்தின் அளவை விட 21 மடங்கு இரும்புச்சத்து அதிகம் கிடைப்பதாக ஆய்வு குறிப்பிடுகிறது. பொதுவாக 100 கிராம் அரிசி சாதத்தில் இருந்து 3.4 மில்லிகிராம் அளவுக்கு இரும்புச்சத்தை நாம் பெற முடியும். இதுவே 12 மணி நேரம் நொதிக்கப்பட்ட சாதத்தில் அந்த இரும்புச்சத்தின் அளவு 73.91 மில்லி கிராம் அளவுக்கு கிட்டத்தட்ட 203% அதிகரிக்குமாம். நொதிக்க வைக்கப்பட்ட பழைய சாதத்தில் அதிகப்படியான அளவு வைட்டமின் டி உருவாகிறது. இது அதிகப்படியான உடல் சோர்வை தீர்க்க உதவுகிறது. அதோடு வயிற்றில் அமிலத்தன்மையும் வாயுவும் அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்வதோடு உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கச் செய்கிறது. பழைய சாதத்தில் உள்ள வைட்டமின் பி வயிற்றில் உண்டாகும் புண்களை ஆற்றி அல்சரை குணப்படுத்த உதவுகிறது. சாதத்தை நெதிக்க வைக்கும் போது அதில் ஏராளமான நுண்ணுயிர்களும் நுண்ணூட்டச்சத்துக்களும் உற்பத்தி ஆகின்றன. இவை நம்முடைய உடலின் pH அளவை மேம்படுத்துவதோடு குடலில் நல்ல பாக்டீரியாக்களின் உற்பத்தியை ஊக்குவிக்கிறது. நம்முடைய வயிற்றில் இருக்கும் ஆரோக்கியமான பாக்டீரியாக்கள் ஜீரண சக்தியை மேம்படுத்தச் செய்வதோடு ஆரோக்கியமான குடல் இயக்கத்துக்கும் உதவி செய்கிறது. பழைய சாதம் மிகச்சிறந்த மலமிளக்கியாகவும் செயல்படுகிறது. வளர்சிதை மாற்றமும் அதிகரிக்கிறது. குடல் இயக்கங்கள் சீராக இருப்பதால் மலச்சிக்கல், அஜீரணக் கோளாறு போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். வெறும் வயிற்றில் முதல் பானமாக நீராகாரம் அருந்துவது உடனே காலை கடன்களை கழிக்க உதவியாக இருக்கும். நொதிக்க வைக்கப்பட்ட சாதம் மற்றும் அதனுடைய வடிகட்டிய நீர் தலைமுடிக்கும் சருமத்துக்கு போதிய ஊட்டச்சத்தை கொடுப்பதோடு சருமத்தை வயதான தோற்றத்தில் இருந்து மாற்றி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவி செய்கிறது. கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கச் செய்து சருமத்தில் நெகிழ்வுத்தன்மையை ஏற்படுத்துகிறது. அதேபோல பழைய சாதத்தில் இருந்து வடிகட்டிய நீர் தலைமுடிக்கு இயற்கையான கண்டிஷனராக செயல்படுகிறது. தலைக்கு ஷாம்பு பயன்படுத்தி தலையை அலசிய பின்னர் இந்த நொதிக்க வைத்த தண்ணீரை ஊற்றி தலையை அலசினால் தலைமுடி உறுதியாகவும் பளபளப்பாகவும் மாறும். இதில் உள்ள வைட்டமின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தலைமுடியின் வளர்ச்சியை தூண்ட உதவுகின்றன. பழைய சாதமும் அதில் நொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீரிலும் அதிக அளவிலான பொட்டாசியம் நிறைந்திருக்கிறது. இது உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. நொதிக்க வைக்கப்பட்ட பழைய சாதத்தில் இருந்து நாம் அதிகப்படியான செலினியம் மற்றும் மக்னீசியத்தையும் பெற முடியும். இவை இரண்டுமே நம்முடைய எலும்புகள் உறுதியாக இருக்க உதவுகின்றன. உடலுக்கு குளிர்ச்சியை தருவதோடு
வயிறை லேசாக வைத்திருப்பது போல உணர வைக்கிறது. இதனால் உடல் நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருக்க வைக்கும். எப்படி செய்வது? பொதுவாக எப்படி அளந்து அளந்து சமைத்தாலும் கொஞ்சமாவது சாதம் மீந்து போகும். அல்லது பழைய சாதத்துக்காக திட்டமிட்டு கொஞ்சம் அரிசி அதிகம் சேர்த்து வடித்துக் கொள்ளலாம். வடித்த சாதம் நன்கு ஆறிய பிறகு அதை ஒரு மண் சட்டியிலோ அல்லது பாத்திரத்திலோ அதில் மீண்டும் நிறைய நீரும் அரை ஸ்பூன் உப்பும் சேர்த்து கலந்து மூடி வைத்துவிட வேண்டும். இன்று மதியம் வைத்த சாதமாக இருந்தால் மாலையில் தண்ணீர் ஊற்றி வைக்கலாம். மண் சட்டியில் வைப்பது இன்னும் நல்லது. இரவு முழுவதும் சாதம் அந்த நீரில் நொதிக்க ஆரம்பிக்கும். காலையில் எடுத்து பார்த்தால் பழைய சோறு நம்முடைய காலை உணவுக்கு தயாராக இருக்கும். பழைய சோறுக்கு தொட்டுக்கொள்ள பெஸ்ட் காம்பினேஷன் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் தான். நன்கு தண்ணீரில் ஊறியிருக்கும் சாதத்தை கைகளால் பிசைந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கரைத்து குடிக்கவும் செய்யலாம். சிலர் அந்த நீரை தனியே வடித்து எடுத்து நீராகாரமாக குடிப்பார்கள். அந்த சாதத்தில் தயிர் அல்லது மோர் சேர்த்தும் சாப்பிட்டுக் கொள்ளலாம். ஒருமுறை சாப்பிட்டு பழகிவிட்டால் தினமும் பழைய சோறுதான் காலை உணவாக வேண்டும் என்று அடம்பிடிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். இப்போது வெறும் வயிற்றில் குடிக்க ஏற்ற ஒரு உயரிய பானத்தை பார்த்தோம். இது காலம் காலமாக தமிழர்கள் கடைபிடித்த பாரம்பரிய உணவுதான். கொஞ்சம் மறந்துவிட்டு இப்போது மீண்டும் திரும்புகிறோம். ஆனால் இப்போதைய தொல்லை தரும் உணவு முறைக்கு அவசியம் காலையில் பழைய சாதம் எடுத்துக்கொள்வது முக்கிய நிவாரணம் அளிக்கும். இனி மற்றொரு வெறும் வயிற்றில் முதல் பானமாக குடிக்கக்கூடிய ஒரு பானத்தை பார்ப்போம். அது தேன் கலந்த வெதுவெதுப்பான நீர் ஆகும். சுத்தமான தேன் செரிமான மண்டலத்தை ஆற்றும் மற்றும் அதில் ஏற்படும் எரிச்சலை குறைக்கும். தேனை வெதுவெதுப்பான நீரிலிருந்துவது இது அஜீரணம் மற்றும் வீக்கத்தை போக்க உதவும். கூடுதலாக தேனில் பிரீபயாடிக் பண்புகள் உள்ளன. அவை குடலில் நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தூண்டும். தேன் உங்கள் ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகளை வழங்கும் மிகவும் நம்பகமான பழமையான மருந்துகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. வெதுவெதுப்பான நீரில் தேன் கலந்து குடிப்பது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் நினைப்பதை விட அதிகமாகச் செய்யும். வெதுவெதுப்பான நீர் மட்டுமே ஒரு சக்தி வாய்ந்த பானமாக கருதப்படுகிறது. அது உங்கள் உடலில் ஒரு மந்திரத்தன்மையுடன் வேலை செய்யும். தேனின் நன்மையைச் சேர்ப்பது அதை இன்னமும் மேம்படுத்தும். காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீரில் தேன் கலந்து குடிப்பதால் பல ஆரோக்கிய நன்மைகள் உண்டு. அவைகளை இப்போது பட்டியலிடுவோம். 1. உடலின் எடை இழப்புக்கு உதவுகிறது. வெதுவெதுப்பான நீரில் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து குடித்தால் முழுமை உணர்வு ஏற்படும். இது எடை மேலாண்மைக்கு உதவும். சர்க்கரை அல்லது அதிக கலோரி கொண்ட தின்பண்டங்களுக்கான தேவைக்கான பசியை குறைப்பதன் மூலம் இது உணவு கட்டுப்பாட்டை மேம்படுத்தும் மற்றும் ஒட்டுமொத்த கலோரி உட்கொள்ளலை குறைக்கலாம். 2. உங்களை நீரேற்றம் குறையாமல் வைத்திருக்கும். காலையில் வெதுவெதுப்பான நீரில் தேன் கலந்து குடிப்பதால் உடலை நீரேற்றத்துடன் இருக்க உதவும். சரியான நீரேற்றம் மூலம் ஆரோக்கியம் மற்றும் பல்வேறு உடல் செயல்பாடுகளை தரும். 3. செரிமானத்தை மேம்படுத்துகிறது. தேன் செரிமான மண்டலத்தை ஊக்கப்படுத்தும் மற்றும் எரிச்சலை குறைக்கும். வெதுவெதுப்பான நீரில் இது அஜீரணம் மற்றும் வீக்கத்தை போக்க உதவும். கூடுதலாக தேனில் பிரீபயாடிக் பண்புகள் உள்ளன. அவை குடலில் நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தூண்டும். 4. நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது. தேனில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் மற்றும் ஆன்டிமைக்ரோபியல் பண்புகள் உள்ளன. இதை வெதுவெதுப்பான நீரில் கலந்து குடிப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து தொற்று நோய்களில் இருந்து உங்களை பாதுகாக்கலாம். 5. உங்கள் சருமத்தை பளபளப்பாக்குகிறது. தேன் அதன் ஈரப்பதம் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் காரணமாக தோல் பராமரிப்பு பொருட்களில் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. வெதுவெதுப்பான நீரில் உட்கொண்டால் இது உங்கள் சருமத்தை நீரேற்றமாக வைத்திருக்க உதவுகிறது மற்றும் முகப்பரு மற்றும் தோல் கறைகளை குறைக்க உதவுகிறது. 6. வீக்கத்தை குறைக்கிறது. தொண்டை புண் அல்லது பிற அழற்சி நோய்களில் இருந்து விடுபட உதவும் அழற்சி எதிர்ப்பு குணங்கள் தேனில் உள்ளன.
வெதுவெதுப்பான நீருடன் இணைந்தால் அது வீக்கம் தொடர்பான அசௌகரியத்திலிருந்து நிவாரணம் அளிக்கும். 7. தசை வலியை நீக்குகிறது. தேனின் உள்ள இயற்கையான சர்க்கரைகள் விரைவான ஆற்றலை வழங்க முடியும். இது உடற்பயிற்சியின் பின் தசை வலியை குறைக்க உதவும். இது ஒரு சிறிய வலி நிவாரணி விளைவை கொண்டிருக்கிறது. தசை வலியிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது. தேன் இத்தனை நன்மைகளை வழங்கும் அதே வேளையில் அளவு மீறாமல் மிதமாக உட்கொள்வது முக்கியமானது. அதிகப்படியான தேன் நுகர்வு கலோரி உட்கொள்ளலில் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். சூடான தேன் உடலில் அமா எனும் நச்சுத்தன்மையை உருவாக்கும் என்று ஆயுர்வேதம் சொல்லுகிறது. தேனை நேரடியாக சூடாக்கக்கூடாது. வெதுவெதுப்பான நீரில் தேன் கலந்து குடிப்பது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது. வெதுவெதுப்பான நீரில் தேனை குடிப்பது உடல் எடையை குறைக்க, அமிலத்தன்மையை கட்டுப்படுத்த அல்லது வீக்கத்தை குறைக்க முயற்சிப்பவர்களுக்கு மிகவும் நல்லது. ஒட்டுமொத்த கலோரி நுகர்வு மற்றும் பசியை குறைப்பதன் மூலம் எடை இழப்புக்கு உதவுகிறது. இது செரிமானத்தை மேம்படுத்தும் போது அமிலத்தன்மை மற்றும் நெஞ்செரிச்சலுக்கும் உதவும். மேலும் தேனின் ஆன்டிஆக்சிடென்ட்கள் மற்றும் பைட்டோநியூட்ரியன்ட்கள் காரணமாக ஏற்படும் அழற்சி எதிர்ப்பு விளைவுகள் அழற்சி நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நன்மை பயக்கும். அதை யார் தவிர்க்க வேண்டும்? நீரிழிவு நோயாளிகள் எச்சரிக்கையுடன் பயன்படுத்த வேண்டும் அல்லது வெதுவெதுப்பான நீரில் தேன் குடிப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். சரி நண்பர்களே, இப்போது 2 நிறுத்திக் கொள்வோம். இன்னமும் நிறைய இயற்கை பானங்கள் உண்டு. அவைகளைப் பற்றியும் தொடர்ந்து தர இருக்கிறோம். உங்கள் ஈடுபாடு, ஆதரவு மிகவும் முக்கியம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே மறக்காமல் பண்ணுங்க. பெல் பட்டானையும் அமுக்குங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோ பற்றி உங்களுக்கு செய்தி வரும். உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. அண்ணாமலை சுகுமாரன் முழு கட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பதிவு இணைப்பை பார்க்கவும். மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.